டு நாட் ஹெல்ப். என்னடா அதை ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்றான்னு நினைக்கிறீங்களா? ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லல. யாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது? நம்மள ரொம்ப நாள் கான்டாக்டே பண்ணிருக்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க, இன்ஃபேக்ட் நம்ம சித்தமா இருக்கோமான்னு கூட கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது நம்ம கிட்ட தேவைன்னா மட்டும் அத்தனை தடவை கால் வரும், மெசேஜ் வரும். அந்த மாதிரி தேவையான போது மட்டும் நம்மள யூஸ் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது தெரியுமா? சில பேரு அவங்களால அவங்க வேலைய கண்டிப்பா செய்ய முடியும். சில பேருக்கு பினான்சியல் ஹெல்ப் தேவைன்னா அவங்களே கட்டாயமா ஏதாவது ட்ரை பண்ண முடியும். ஆனா மத்தவங்க பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவங்க சோம்பேறித்தனத்தினால அவங்க எந்த எஃபர்ட்டும் போட மாட்டாங்க. மத்தவங்க செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்களே செய்ய விட்டுருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. ஆனா ஒரு சில பேர் நிஜமாவே அவங்களுக்கு முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணலாம். எப்ப ஹெல்ப் பண்ண கூடாது தெரியுமா? நம்ம கிட்ட நிறைய கேஷ் இருந்ததுன்னா தாராளமா ஹெல்ப் பண்ணலாம். ஆனா நம்ம கிட்டயே இல்லாத பட்சத்துல மத்தவங்களுக்காக கடன் வாங்கியோ, ஜுவல்ஸ் மார்கேஜ் பண்ணியோ டெஃபினட்டா பண்ணாதீங்க. அப்படி நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கணும். அடுத்து அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுக்கு முக்கியமானவங்களா இருக்கிறாங்களாங்கிறத விட அவங்க நம்மள அவங்க லைஃப்ல இந்த அளவுக்கு வேல்யூ பண்றாங்கங்கறத தெரிஞ்சுட்டும் பண்ணுங்க. ஏன்னா இஃப் யூ ஆர் நோபடி டு தெம் அண்ட் இஃப் தே ட்ரீட் யூ as a third person, there is no point in helping them, right? இதெல்லாம் என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, எனக்கு தெரிஞ்சவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ மீ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். ஓகே, பாய்.